கனவை 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் நிறைவேற்றவில்லை. ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி 6 ஆண்டுகளில் நிறைவேற்றியுள்ளார். ஒரு தனி மனிதனால் தான் இருக்கும் வீடு மற்றும் தான் பயன்படுத்தும் வளாகங்களை மட்டுமே சுத்தமாக வைத்திருக்க முடிகிறது. ஆனால் அதேபோன்று பொது இடங்களையும் தூய்மையாக வைத்திருக்கும் உணர்வு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவசியம் என்று கூறினார் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள். அவர் கண்ட கனவு, கொண்ட லட்சியம் இவற்றை நிறைவேற்ற அவர் சார்ந்த காங்கிரசார் யாரும் கடந்த 60 ஆண்டுகளாக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. ஆனால் தேசபக்தி கொண்ட நம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அண்ணல் காந்தியின் கனவை நிறைவேற்றும் வகையில் ஸ்வச் பாரத் அபியான் எனப்படும் தூய்மை இந்தியா திட்டத்தை சென்ற 2014ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்கினார். இந்த திட்டம் நாட்டின் 4046 நகரங்களில் உள்ள சாலைகள் மற்றும் பொது கட்டமைப்புகளை தூய்மைப்படுத்துவதற்காக ஓர் இயக்கமாக அமைந்தது. மகாத்மா காந்தி நினைவிடம் உள்ள ராஜ்காட்டுக்கு வெளியே சாலையை தூய்மைப்படுத்தி அவரது பிறந்த நாளில் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த இயக்கம் 30 லட்சம் அரசு பணியாளர்களும் மற்றும் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற இந்தியாவின் மிகப்பெரிய இயக்கமாகும். இதன் நோக்கம் யாதெனில் 2019 அக்டோபர் 2ஆம் நாள் அன்று மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாள் கொண்டாடப்படும் அந்த நாளுக்குள் இந்தியாவில் திறந்தவெளி கழிப்பிடங்கள் இல்லாத நாடாக மாற்றவும், அனைத்து வீடுகளிலும் பள்ளிகளிலும் கழிப்பறை கட்டுவதை உறுதி செய்வதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். 2015ஆம் ஆண்டு டாடா ஆலோசனை மற்றும் சேவை நிறுவனமும் அரசின் லட்சியத்தில் இணைந்தது. மேலும் மகேந்திரா தொழிற்குழுமம் உட்பட 14 தொழிற்குழுக்கள் இணைந்து 3185 கழிப்பறைகளையும் 71 பொதுத்துறை நிறுவனங்கள் இணைந்து 86,281 கழிப்பிடங்களையும் கட்டித் தந்துள்ளன. இந்தியாவில் உள்ள கிராமங்களில் திறந்தவெளி கழிப்பிடம் இல்லாத நிலையை நம் லட்சியம் எட்டியுள்ளது என்று மகாத்மா காந்தியின் 150வது பிறந்த நாளில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திட்டத்தின் வெற்றி பற்றி குறிப்பிட்டார். மேலும் நம்மை சுற்றியுள்ள இடங்களில் தூய்மையை பேணி பாதுகாக்கவும் இந்த நல்ல நாளில் இருந்து உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் கூறினார்.